ஓடுற பஸ்ஸில் சுட சுட டின்னர் நம்ம கைக்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹாய் கைஸ், ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்ஸஸ், நிறைய ஆம்னி பஸ்ஸஸில் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியோடு கொடுக்கறது பார்த்துருக்கோம். கார்பரேட்டாக ஒரு ஆம்னி பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து தனியாக ஆப்ரேட் ஆகிற ஆம்னி பஸ்ஸஸாக இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கொண்டு வந்துடுறாங்க நிறையா பஸ்ஸில். பட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் கொண்டு வந்து நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போதே, பஸ் போர்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து சாப்பிட மீலும் கொடுத்துட்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இருக்க போகிற ஒரு பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஜிங் பஸ் ப்ளஸ். ஜிங் பஸ் பற்றி நீங்கள் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளும் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 3வது வாட்டி நான் வந்து ஜிங் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், பட் டிஃப்ரெண்ட் ரூட்டில். ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணது வந்து சென்னை டு ஹைதராபாத் ட்ராவல் பண்ணியிருக்கேன், சென்னை டு தஞ்சாவூர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரூட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜிங் பஸ் ப்ளஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். அண்ட் ஜிங் பஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆன்போர்டே பார்த்தீங்கன்னா இந்த மீல்ஸு இல்லை டின்னர் கொடுக்கறது ஜிங் பஸ் மேக்ஸில் மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க. பட் புதுசாக பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் ப்ளஸ் அப்படின்னு ஓடக்கூடிய எல்லா பஸ்ஸஸ்லையும் இந்த ஒரு நைட் டின்னர் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நைட்டு சென்னையில் வந்து போட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ போட் பண்ணோடனே நமக்கு வந்து டின்னர் கொடுத்துருவாங்க. உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். பக்காவான சர்வீஸாக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். சென்னை டு கோயம்புத்தூர் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். போர்டிங்காக வந்திருக்கிறது கோயம்பேடு வந்திருக்கோம். பட் யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து அந்த கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து போட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு சிஎம்பிடி எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டே பார்த்திங்கன்னா போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 9 மணிக்கு நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் சர்வீஸ் வரும். வாங்க போய் பார்த்துடலாம். நம்ம வந்து அவங்க ஆப்பில் புக் பண்ணும்போதே எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறோமோ அதை வந்து சர்ச் பண்ணால் போதும். எந்தெந்த பஸ்ஸஸில் எந்தெந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு கரெக்டாக காமிச்சிடும். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் போட்டிருக்கேன், ஃப்ரீ டின்னர் ஃபெசிலிட்டி அதுலேயே காட்டுது. ஜிங் பஸ்ஸோட இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் தான் இந்த ரூட் பாஸ். அதாவது செலக்டட் ரூட்ஸில் இந்த ரூட் பாஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. சம்டைம்ஸ் ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லை வீக்கெண்ட்லையோ ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகும், அதாவது ரொம்ப ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி டைமில் நம்மக்கிட்ட இந்த ரூட் பாஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஃபிக்ஸட் ரேட்ஸ்க்கு சீட்டர் வந்து 399, ஸ்லீப்பர் ஷேர்டை வந்து 699, சிங்கிள் ஸ்லீப்பர்ஸ் 899, இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன், இந்த ரூட் பாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 99 ருபீஸ்லேருந்தே கொடுக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற இந்த சென்னை கோயம்புத்தூர் ஜிங் பஸ் ப்ளஸ் சர்வீஸை நீங்கள் அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலையை இழந்துகிட்டே வருது. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பஸ் டெர்மினஸ் கோயம்பேடு இன்னும் கொஞ்சம் நாளில் காலி ஆகிடும். எம்டிசி அப்படியே தான் இருக்க போகுது. பட் இந்த ஒரு இடத்த தாண்டி உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே வந்து கவலைக்கிடமான நிலமாக தான் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை, நம்மளுக்கு பஸ் அந்த பக்கம் வருது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே பீக்காக இருக்கிற டைம் இது, இந்த 8 மணி டைமு. உள்ளேருந்து பஸ் வெளியிலே போக முடியாத நிலைமைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இது கண்டிப்பாக ஆப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. ஒரு மிட் பாயிண்ட் மாதிரி ஆகிடுச்சு சென்னைக்கு, இது ஒரு இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் மாதிரி ஆகிடுச்சு. வழக்கமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஆம்னி பஸ் இருக்கிற பார்க்கிங் ஏரியாக்கே போய் அந்த எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் கவர் பண்ணி இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் கவர் பண்ணி ஆரம்பிப்போம். பட் இந்த வாட்டி அப்படி இல்லை, பார்க்கிங் போல். பார்க்கிங் ஏதோ மதுரை வாயிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் வந்து ட்ராக்கிங்கில் செக் பண்ணோம், பஸ் வந்து வந்துட்டு இருக்கு. நம்ம போர்டிங் பாயிண்ட்லேயே டேரெக்டாக வந்து போர்ட் பண்ணிக்க போகிறோம். வந்த உடனே பஸ் ஏறிட போகிறோம். ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்னா நம்ம எக்ஸ்டீரியர் ஷாட் சூப்பராக கவர் பண்ணிடலாம். போர்டிங் பாயிண்ட் நமக்கு கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த ஜேபி ஹோட்டல் வாசல். ஜிங் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்டிங் பாயிண்ட் அங்கே கோயம்பேடில் அந்த இடம் தான் கொடுத்துருக்காங்க. புக் பண்ண நமக்கு ஜிங் பஸ்ஸில் இருந்து இந்த ட்ராக்கிங் அனுப்பிச்சிருக்காங்க, ட்ராக்கிங் லிங்க் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு லொக்கேஷன் தெரிஞ்சிடும். இப்போ லொக்கேஷன் வந்து கோயம்பேடு ரோஹினி தேட்டர் கிட்டே இருக்குது. அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போர்டிங் பாயிண்ட் கிட்டே வந்துடும். ஜேபி ஹோட்டல் பக்கத்துலேயே வந்தாச்சு. அந்த வாசலுக்கு பக்கத்துலேயே நிறைய பஸ்ஸஸ் இங்கே போர்டிங் கொடுப்பாங்க போல். நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கள். கரெக்டான டைமுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஜிங் பஸ் ப்ளஸ் வின் ட்ராவல்ஸோடது அந்த பஸ் தான். ஸோ கரெக்டாக போர்டிங் பாயிண்ட்டுக்கு பஸ் வரும்போதே ஃபுட்டும் ஏற்றிடுறாங்க ஒரு பெரிய பாக்ஸில். அது பாக்ஸ் இல்லை, ஒரு பெரிய பேக்கில் ஏற்றிடுறாங்க. உள்ளே ஏறினோடனே இந்த ஃபஸ்ட்டு அப்பர் பர்த் தான் புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டபுள் அப்பர் தான் புக் பண்ணியிருக்கு. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி சீட்ரு ப்ளஸ் ஸ்லீப்பர் வேரியண்ட்டு. கீழே இருக்கிற டபுள் ரோ வந்து சீட்ரு கொடுத்துருக்காங்க, மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒரு விஷயம் இப்போ நோட் பண்ணியிருப்பீங்க, ஸ்லீப்பராக இருந்தாலும் சரி, சீட்ரு நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் சரி, டின்னர் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. ஓட் பண்ணுற எல்லாருக்குமே இங்கே கோயம்பேட்டிலேருந்து கிளம்பின உடனே கொடுத்துட்றாங்க.
கரெக்டாக பஸ் வந்த நேரம் எல்லா பேசஞ்சர்ஸும் கரெக்டாக இருந்தாங்க. ஸோ கரெக்டான டைமுக்கு நம்ம வந்து கோயம்பேடுலேருந்து டிபார்ட் ஆயாச்சு. நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய சோறுலாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா நீட்டாக பேக் ஆனது. அவங்க பிராண்டிங் போட்ட பேக்கு. உள்ளே அது நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே போய் உட்காந்து பிரித்து பார்க்கலாம். இந்த பஸ்ஸோடைய ஹைலைட்டாக நம்ம பார்க்குற 2 விஷயங்கள் நான் ஆல்ரெடி இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து ஆன்போர்டே வந்து டின்னர் கொடுத்துட்றாங்க, இன்னொன்று வந்து ஆன்போர்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, இந்த பக்கம் வந்து நம்ம கோயம்பேட்லேயே ஏற்றின அந்த டின்னருக்கான பார்சல் இருக்குது. எல்லாமே வந்து ஒன்றா பொறுமையாக பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் உடனே நம்ம போட் பண்ணிட்டோம். யூஸ்வலாக நம்ம வந்து பார்க்கிங் எடுக்கிற மாதிரி இருந்தால் பொறுமையாக கூட எல்லாம் காமிச்சிருக்கலாம். பட் நம்ம வந்து அப்படியே ஒரு கேஷுவல் vlog-ஆகவே இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் பார்க்கலாம். கோயம்பேடு மெட்ரோ போர்டிங் பாயிண்ட் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ சென்னையில் பிக்கப் அண்ட் சென்னை ரூட் எப்படி இருக்க போகுதுன்னா, கோயம்பேடு தாண்டி மதுரவாயில் போரூர் டோல்கேட்டு பைபாஸ், அந்த பைபாஸ் வழியாக நம்ம வந்து கிளாம்பாக்கம் ஜாயின் பண்ண போகிறது. ஸோ ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து டிரைவர் கேபினில் இருக்கோம். இந்த கேபின்லேருந்து உள்ள சீட்டிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வெளியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். ஆன் பண்ணிக்கலாம். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் ஆஃப் கமோடு, ஒரு வாஷ் பேஷனு, வாட்டர் ஸ்ப்ரே எல்லாம் பக்காவாக இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம்ங்க, இது வந்து யூரினல்ஸ்க்கு மட்டுமே. ஸோ எல்லாருக்கும் டின்னர் ப்ரொவைட் பண்ணி எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக வந்து அந்த லாஸ்ட்டில், இந்த கேங் பாத்தோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பேஜ் கவர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சீட்டரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து புக் பண்ணியிருக்கிறது ஸ்லீப்பர் தான். பட் ஃபஸ்ட் இதை முடிச்சிடலாம். ஏன்னா இங்கேயும் பேசஞ்சர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நல்லா ப்ராடான சீட்ஸுங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது பார்த்த உடனே. காஃப் சப்போர்ட்டோடு இருக்கக்கூடிய புஷ்பேக் டைப் ஆஃப் சீட்ஸு. அண்ட் பேசஞ்சர்ஸ் போட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆளுக்கு ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வச்சிடுறாங்க. அட்ஜஸ்டபிள் காஃப் சப்போர்ட்டோட. அண்ட் இங்கே சைடில் வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஆர்ம் ரெஸ்ட் இருக்கும். அண்ட் தலைக்கு மேலே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டும் அட்ஜஸ்டபிள் ரீடிங் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. நைட் லேம்பாகவும் அது யூஸ் ஆகும். ஸோ நம்ம டபுள் பர்த் சீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? பேக் ரெஸ்ட்டு, ஒரு பெரிய பேக் ரெஸ்ட்டு. பின்னாடி வந்து ஒரு சோஃபா டைப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஞ்செலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது அந்த பேக் ரெஸ்ட்டு. ஹெட் ரெஸ்ட்டு பேக் ரெஸ்ட்டோட சேர்த்து இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான பிளாங்கெட் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாங்க, ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு புது பஸ் மாதிரி தான் இருக்குது. கூலிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் கூலிங்க்கு போத்திக்க நல்ல திக்கான பிளாங்கெட்டு. அட்டாச்டு பில்லோ, செப்பரேட்டாக பில்லோ கொடுக்காம அப்படியே பெட்டோட அட்டாச்டு பில்லோ, நல்ல நீட்டான பெட் ஸ்ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. மேலேயே வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு, யூஎஸ்பி டைப்பு ப்ளக் டைப்பு ரெண்டுமே இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து தலைக்கு மேலே ரீடிங் லைட்ஸு, ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபுட்டு வந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் ஆல்சோ எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் 500 ml வாட்டர் பாட்டிலும் கொடுத்துட்றாங்க. அண்ட் கால் வைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நல்ல ஒரு பெரிய லக்கேஜ் ஹோல்டரு, மேலேயே இன்னொரு ஏசி வென்ட்டும் இருக்குது. அண்ட் டபுள் பர்த்தில் நம்ம இருக்கிறதுனால செப்பரேட்டர் ஸ்க்ரீன், இது தேவைங்கிற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக கோல்டன் கலரில் கிளிட்டர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த சைட் ஸ்ட்ரிப் லைட்டிங்கு போர்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட போகிறாங்க. எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்தம்போது அது வந்து சூப்பராக தெரிஞ்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் வந்து எக்ஸ்டீரியர் நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்னா போதும். சூப்பராக இருக்குங்க வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு. ஏன்னா பஸ்ஸுடைய கலரு, அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்கு சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், அதுக்கான டைம் நிச்சயம் கிடைக்கும். ஃபேரை பற்றி பார்த்துருவோம். ஃபேரை பற்றி பார்த்துட்டு டக்குனு டின்னர் சாப்பிட்ருவோம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, சுட சுட வேறு கொடுத்துட்டாங்களா, எப்படா சாப்பிட்டோன்னு இருக்குது. ஸோ ஃபேரை பொறுத்த வரைக்கும் மார்னிங் தான் நாங்கள் வந்து புக் பண்ணோம். இன்றைக்கி நைட் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். மார்னிங் தான் புக் பண்ணதே. 850 rupees ஆச்சு ஒரு ஸ்லீப்பர் பர்த்துக்கு. டபுள் பர்த்தில் புக் பண்ணியிருக்கோம். சென்னை டு கோயம்புத்தூர் ஃபேர் வந்து 850 ஆச்சு. நாங்கள் புக் பண்ண டைமில் கீழே செமி ஸ்லீப்பர் இருக்குல்ல, சீட்டர் ஃபேர் வந்து 650 ரூபா காமிச்சிது. செமி ஸ்லீப்பர் 650, ஸ்லீப்பர் 850 காமிச்சிது. இது வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இதே வந்து நேற்று புக் பண்ணியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை வந்து புக் பண்ணுறது, அதாவது பஸ்ஸு கிளம்புற ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி புக் பண்ணால் கூட ஃபேர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் டைனமிக் ஃபேரிங் தான், ஏற்றுறது இறக்குறது டைனமிக் ஃபேரிங் இருக்கும். அண்ட் டேஸ் வைஸும் அது வந்து டிஃபர் ஆகும். வீக்கெண்டு, வீக் டேஸு அது ஒரு ஃபேரும் டிஃபர் ஆகும்.
இந்த 850 ஃபேருக்கு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒர்த்தான சர்வீஸ் தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்ரூம் இருக்கிற பஸ்ஸு, டின்னரும் கொடுக்குறாங்க. ஸோ டின்னரை பொறுத்த வரைக்கும் நல்லா சூடாகவே ஏற்றிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேக் பண்ணியிருப்பாங்க போல், நல்லா சூடாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சீல் பண்ணியிருக்காங்க, ஒரு டேப் வச்சு சீல் பண்ண பேக்கு. இது என்னது, நியூஸ் பேப்பர்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு டிஷ்யூவும் ஒரு ஸ்பூனும் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது என்னது, சேமியாவா அரிசியான்னு எனக்கு தெரியல, திறந்து பார்ப்போம் அது என்னதுன்னு. இதுக்கு பேர் வந்து கார சேமியாவா. நான் கூட கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரைட் ரைஸ்ன்னு நினச்சிட்டேன். இந்த பட்டாணி மிளகா பொடிலாம் போட்டு காரமாக ஒரு சேமியா, லைட்டான ஒரு டின்னர். ஏன்னா டின்னர் வந்து நம்ம வந்து பஸ் ட்ராவல் டைமில் போகிறதுனால லைட்டாகவே கொடுக்குறாங்க. சும்மா லைட்டாக தொட்டுக்க வந்து சட்னி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகவும் கொடுத்துருக்காங்க. ஏற்றின உடனே எல்லாருக்கும் அதனால தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஜிங் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் சர்வீஸாக இருந்தால், அதாவது வால்வோ சர்வீஸாக இருந்தால் ஒரு 5 கோர்ஸ் மீல் இருக்கும். ஆல்ரெடி அந்த ஹைதராபாத் பஸ்லலாம் பார்த்துருக்கோம். ரைஸு, சப்பாத்தி, கிரேவி, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கொடுப்பாங்க. பட் இது வந்து ஜிங் பஸ் ப்ளஸ் அப்படிங்கிறதுனால ஒரு லைட்டான, இது வந்து என்ன சொல்லலாம், ஒரு 1 கோர்ஸ் மீல்னு சொல்லலாம். ஒரே ஐட்டம் தான், பட் லைட்டாக முடிச்சுக்கிறது நல்லதாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து கேட்குறாங்க சார், அந்த ஃபுட் வேஸ்ட்டை மட்டும் கவரில் போட்டுருங்க. தேங்க்யூ, நன்றி, ஹாப்பி ஜெர்னி. ஒரு விஷயத்த நல்லா கரெக்டாக சொல்லிடுறாங்க, ஸ்பீக்கர்லாம் போட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே ப்ளீஸ் அதை வந்து கொண்டு போய் அந்த கார்பேஜ் டஸ்ட்பினில் போட்டுருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா நாளைக்கு வந்து இவங்க தான் வந்து பஸ்ஸை க்ளீன் பண்ணணும். ஏதாச்சும் ஒன்று நம்ம பஸ்லேயே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பஸ் ஆடுற ஆட்டத்தில் அது அப்படி புரண்டு இப்படி புரண்டு பஸ்ஸு ஃபுல்லாக ஆகி நாளைக்கு அவங்களுக்கு தான் பாவம் கஷ்டமாயிடும். அது நல்லா கரெக்டாக தெளிவாக அதை சொல்லிடுறாங்க. அண்ட் அது போக வந்து இப்போ ஹைவேஸ் நம்ம ஏறிட்டதுனால ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைவேஸை, அதாவது ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டாய்லெட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து பயோ டாய்லெட் சிஸ்டம்ஸு. அதாவது எப்படி இருக்கும்னா அந்த லிக்விட் எல்லாமே வந்து கீழே ரோட்டில் விழுற மாதிரி ஆகிடும். அதனால தான் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண விடுறது இல்லை, ஹைவேஸில் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ வர எல்லா பஸ்ஸஸ்லையும் இந்த மாதிரி பயோ டாய்லெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளும் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவோம். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க, நல்லா பசி, அதனால் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஒரு வேலை முடிஞ்சது. அடுத்த வேலை நமக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான வேலை, கேபின் ரைட் பண்ண போகிறோம். அசோக் லேலண்டோடைய லேட்டஸ்ட் BS6 இன்ஜினு. அண்ட் இது வந்து தாமோதரோடைய லேட்டஸ்ட் பாடி. ஃபுட்டை பற்றி பார்ப்போமா? நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் இங்கே நிறையா பார்சல்ஸ் இருக்குல்ல, அடுத்தடுத்து போர்டிங் வரவங்களுக்கும் ஃபுட்டு ரெடியாக இருக்குது. அதாவது நீங்கள் கோயம்பேட்டில் ஏறுறதுலேருந்து நீங்கள் லாஸ்ட் போர்டிங் பாயிண்ட்டு பரனூர் டோல், அதாவது செங்கல்பட்டு டோல் வரைக்கும் ஏறுறதுனாலும் ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஃபுட்டு வந்து எல்லாருக்குமே வந்து டிக்கெட் ப்ரைஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அண்ட் டின்னர் பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா நாளுமே வந்து நைட் டின்னர் சேம் மெனு இருக்காது, ஒவ்வொரு நாளும் மாறும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சேமியா சாப்பிட்ருக்கோம், ஒரு சில நாள் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குமா, ஒரு சில நாள் வந்து இட்லி, சப்பாத்தி, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மாறும். ஜிங் பஸ் வந்து டின்னர் கொடுக்கறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு அது தெரியவே மாட்டேது. ஒரு சில பேசஞ்சர்ஸ் முன்னாடியே சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் இங்கே டின்னர் கொடுக்கும்போது இல்லை சாப்பிட்டோன்னு சொல்லி அது வந்து திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணும்போதே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிங் பஸ் அப்படின்னு புக் பண்ணாலே மோஸ்ட்லி எல்லா ஜிங் பஸ்லையும் இந்த ஒரு மீல் கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் நைட் போட் பண்ணும்போது டின்னர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களே வந்து டிக்கெட் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி புக் பண்ணும்போதும் அதுலேயே அமெனிட்டிஸ்லேயே போட்டிருக்கும், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கா, ஃப்ரீ டின்னர் இருக்கா, எல்லாமே அதிலே போட்டிருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு டின்னர் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். கோயம்புத்தூரா லைனாக கோயம்புத்தூர் வண்டியாக மீட் பண்ணுறோம்.
கேபினில் டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரிங் சிஸ்டம். அதாவது அது கேமரா தான் ஆக்சுவலி. அங்கே இருக்கிறது ஒரு கேமரா, அதுக்கு மேலே இருக்கிறது ஒரு மைக் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கேபினில் என்ன பேசினாலும், கேபினில் நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் வந்து நோட் ஆகும். அண்ட் இங்கே வந்து டிரைவர் வந்து தூங்கிடாத மாதிரி, நடுவில் ஹைவேல வந்து தூங்கிடாத மாதிரி, சப்போஸ் தூங்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த கேமரா டிடெக்ட் பண்ணி அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். ஜிங் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 80ல் ஸ்பீடு லாக்கு. இது வந்து கம்பல்சரியாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து வோல்வோ, அதாவது ஜிங் பஸ் மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஜிங் பஸ் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, லேலண்டு, பாரத் பென்ஸ், எந்த வண்டியாக இருந்தாலும் 80ல் ஸ்பீட் லாக்கு. ஸோ ஜிங் பஸ் சென்னை கோயம்புத்தூர் சர்வீஸோடைய ஃபைனல் பிக்கப் பாயிண்ட்டு மேல்மருவத்தூர் வரைக்குமே பிக்கப் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் சல்லுன்னு சேலம் கோயம்புத்தூர் தான்.
மிட் நைட் 1:30 ஆகுது. இன்னுமே தூக்கமே கிடையாது. இனிமேல் தான் போய் தூங்கணும். நடுவில் கொஞ்சம் நேரம் போய் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கலாம்னு சொல்லி போனேன் உள்ள. பட் ஜஸ்ட் படுத்தளவாலும் சரி ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் வந்து தூங்கலை. இதுக்கப்புறம் தான் தூங்க போகிறோம். உளுந்தூர்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ 1:30க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. எதுக்குடா அந்த ரெஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு கேட்பீங்க. பட் நடுவில் வந்து டிரைவர் இன்டர்சேஞ்ச் ஆகணும்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி நிறுத்தாங்க. ப்ளஸ் ஒரு டீ பிரேக் மாதிரி நிறுத்தியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சேலம் ஹைவேல போக போகிறோம். இது கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சேலம், அதுக்கப்புறம் ஈரோடு பைபாஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவினாசி, கோயம்புத்தூர். மார்னிங் பார்த்தீங்கன்னா 7:30க்கு நமக்கு வந்து கோயம்புத்தூர் டைமிங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமிங்கில் ரீச் ஆகணும் பார்ப்போம். இப்போ தூங்க போயிட்டு மார்னிங் விடிஞ்சதுக்கப்புறம் சூப்பராக வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ரைடு இப்போ வரைக்கும் சூப்பராகவும் ஸ்மூத்தாகவும் போய்கிட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு பர்த்தில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து கேபின் நாய்ஸ் வந்து உள்ளே கேட்கலை. நல்லா கம்ஃபர்டபுளாகவே உள்ளே சைலண்ட்டாகவே நல்லா இருக்குது. அண்ட் கூலிங்கும் சூப்பராகவே இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஆல்மோஸ்ட் புது பஸ் அப்படிங்கிறதுனால உள்ள கூலிங் நல்லாவே இருக்கும்னு. நல்லா சில்லுன்னு இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். டிரைவர் அண்ணா மாறுறாங்க. இன்னொரு அண்ணா இவ்வளோ நேரம் வந்து இவர் வந்து உள்ளே தூங்கிட்டு இருந்தார். இன்னொரு டிரைவர் அண்ணா தான் ஓட்டினார். இதுக்கப்புறம் வந்து இவர் ஓட்டுவார். அண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நீட்டான ரெஸ்ட் ஸ்டாப் தான். ஒரு குட்டி ரெஸ்ட் ஸ்டாப்பு. பட் அதிலே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது, நீட்டாக இருக்குது. அண்டு டீ குடிக்கிறதுனா, டீ காஃபி குடிக்கிறதுனா இங்கே அவைலபிளாக இருக்குது. Four hours later. பஸ் வெப்சைட் டைமிங் படி பார்த்தீங்கன்னா காந்திபுரம் 7:05 தான் டைமிங் போட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 6:20க்குலாம் ரீச் பண்ணிட்டோம். அதாவது ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடியே ரீச் பண்ணியாச்சு. 80 லாக் ஸ்பீடை வச்சு பிஃபோர் டைமே இவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணுறதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு விஷயம். எண்ட் டு எண்டே பார்த்தோம்னா, அதாவது கோயம்பேட்டிலேருந்தே இங்கே காந்திபுரம் வரைக்குமே
கரெக்டாக வந்து 9 ஹவர்ஸ் ஆயிருக்கு. 9 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. அண்ட் காந்திபுரம் தாண்டி இப்போ வந்து நம்ம உக்கடம்ல இறங்க போகிறோம். ஏன்னா இந்த வண்டி வந்து பொள்ளாச்சி வரைக்கும் போதாம். அதுவே எனக்கு இன்னைக்கு காலையில் தான் தெரியும். நேற்று வரைக்குமே நான் வந்து இது டெடிக்கேட்டடாக கோயம்புத்தூருக்கு ஆப்ரேட் ஆகிற சர்வீஸாக நினச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்து சென்னை டு பொள்ளாச்சி வயா கோயம்புத்தூர். ஸோ நீங்கள் கோயம்புத்தூருக்கும் இந்த வண்டியில் புக் பண்ணிக்கலாம், பொள்ளாச்சிக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே செம்ம சர்வீஸ் இன்னைக்கு ஜிங் பஸ் ப்ளஸ் கிட்ட இருந்து சென்னை கோயம்புத்தூர் ரூட்லேயும் நிறைய விஷயங்களில் டிக்கு தான். நேற்று நைட்லேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக அந்த டின்னர் விஷயம் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஆன்போர்டே ரெஸ்ட் ரூம் இருக்கிறது, இன்றைக்கி மார்னிங் டைமிங்கில் ரீச் பண்ணது. டைமிங் என்ன டைமிங், அதுக்கு முன்னாடியே பிஃபோர் டைம்லேயே நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. உக்கடம் இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். 6:35 ஆகுது டைமிங்கு. உக்கடம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதை ரெனோவேட் பண்ணி திறந்து வச்சுருக்காங்க. நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ட்ராப்பு. இதுக்கப்புறம் நேராக வண்டி பொள்ளாச்சி போகுது. ஸோ இந்த ஒரு சூப்பரான சர்வீஸ் ஜிங் பஸ் ப்ளஸ்லேருந்து இந்த சென்னை கோயம்புத்தூர் சர்வீஸ் ஆர் சென்னை டு பொள்ளாச்சி சர்வீஸ் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். சென்னை டு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக நிறைய சர்வீசஸ் ஜிங் பஸ் ப்ளஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் ஒரு மேக்ஸ், அதாவது வோல்வோ பஸ்ஸும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டீட்டெயில்டாக இந்த சர்வீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.